Hallelujah, praise God. இந்த நாளில் கூட நம்முடைய ஏப்ரல் மாதத்தில் கடைசி வாரத்திற்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, பரிசுத்தரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, அப்பா கடந்த வாரம் முழுதும் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா தேவரீர் எத்தனையோ காரியங்கள் எங்களை கடந்து வந்தது கடந்த வாரத்தில். அப்பா எத்தனையோ தேவைகள் இருந்தது, எத்தனையோ காரியங்களை நாங்கள் கடந்து வரும் பொழுது நீர் எங்களை எல்லாவற்றிலும் சந்தித்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரலோக தேவனே அப்பா, இந்த நாளில் கூட உம்மை ஆராதித்து துதித்து போற்ற நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பாதுகாத்து கொள்ளுங்க. சகலவற்றையும் உம்முடைய கரத்தில் உம்முடைய சித்தத்தின்படி நடக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கட்டும் ஆண்டவரே. வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஆராதனை வேலை முழுவதும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆவியானவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆவியானவர் நீர் அசைவாடுங்க. உம்முடைய சமூகத்தில் அப்பா நாங்கள் களிக்கூற நீர் கிருபை தாங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவர் ரட்சகர் மீட்பர் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவற்றிலும் பரிகாரியாய் இருக்கிறார். நம் பாடலை பாடும் பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்து பாடுவோம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி என்ற பாடல். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவன் நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதை நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி, என்ன சூழ்ந்தாலும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சத்ரு சாத்தான் என்னை தாளும், சத்ரு என்னை தாளும், சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி, சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம்
பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. Hallelujah, praise God. இயேசு என் பரிகாரி. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு எல்லாமாய் இருக்கிறார். இந்த நாளில் கூட நம் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஆராதிப்போம். எல்லாம் எழுந்து நிற்போம் கொஞ்ச நேரம். Let's stand up on your feet and praise God. Hallelujah, praise God. Lord Jesus, we praise you, Lord. Hallelujah, hallelujah. மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட நாம் வாழ்கிற வாழ்க்கை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவருக்கு தான். We live a life for Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை முன்குறித்திருக்கிறார். ஒவ்வொருத்தரையும், இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரையும், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்கு அவசியம். ஹல்லேலூயா. ஏனென்றால் தாயின் கருவிலுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உன்னை முன்குறித்திருக்கிறேன் என்று ஆண்டவர் எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் இதை தான் சொல்கிறார். தாயின் கருவில் முன்பதாகவே, நீ உருவாவதற்கு முன்பதாகவே உன்னை நான் ஒரு ஊழியக்காரனாக, உன்னை ஒரு தீர்க்கதரிசியாக அழைத்திருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். அதனால் இந்த நாளில் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நமக்கு ஒரு சித்தம், நமக்கு ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பிறந்தது, நீங்கள் வாழ்வது ஏதோ ஒன்று, ஏதோ வாழ்ந்தோம் என்பது கிடையாது. கர்த்தரின் சித்தத்தின் பிரகாரம் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். There is a purpose for your life. ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். இந்த நபர் இதை செய்ய வேண்டும், இந்த நபர் எனக்காக இதை செய்ய வேண்டும். ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது ஆண்டவர் முன்குறிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பிள்ளை என் ராஜ்யத்தின் காரியங்களை இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் முன்குறிக்கிறார். ஹல்லேலூயா. அதை போலதான் ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம எல்லாரையும் முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அதனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஆண்டவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இது கூடுமா? ஆண்டவரால் செய்ய முடியுமா? என் வாழ்க்கையில் இது நடக்குமா? நான் இதை செய்ய முடியுமா என்று நினைத்தீர்கள் என்றால் கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா, நன்றி. ஹல்லேலூயா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும்.
உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும். உம்மாலேதான் எல்லாமாகும். Hallelujah. Praise God. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நம் வாழ்க்கையில் ஆகும், எல்லாம் ஆகும். ஆண்டவரால் எல்லாம் ஆகும். கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Hallelujah. கர்த்தரை விசுவாசிக்கிறவர் எவர்களோ, if you believe and trust in the Lord, then God will change everything in your life. Hallelujah. கர்த்தர் யாவற்றையும் செய்து கொடுப்பார். Hallelujah. Hallelujah. கர்த்தரை நம்பி விசுவாசித்தால், Hallelujah. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஊர் பட்டணத்தில் ஆபிரகாம் இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு செய்தி. Hallelujah. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து, Hallelujah, எனக்காக இந்த பட்டணத்திற்கு வருவாயா? இந்த தெய்வங்களை, இந்த காரியங்களை எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனக்காக இதை செய்ய நீ வருவாயா என்று ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் கேட்டார் அன்றைக்கு. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆபிரகாம் தெரியாத ஒரு ஊர் பட்டணத்திலிருந்து தெரியாத ஒரு தேசம் அவன் கிளம்பி வந்தான். ஹல்லேலூயா. கானான் தேசத்திற்குள் கால் எடுத்து வைத்தான். ஹல்லேலூயா. தன்னுடைய தகப்பன் வீட்டார் அனைவரையும் விட்டுவிட்டு கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார் என்று வந்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாமை நோக்கி, வானத்தை நோக்கி பார். ஹல்லேலூயா. அந்த நட்சத்திரங்களை எண்ண முடியுதா? அதை பார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய தேசமாய் உன் சந்ததிகளை மாற்றுவேன் என்று ஆண்டவர் கூறினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருப்பது பொருட்களோ, செல்வாக்கோ, தொழிலோ, அதெல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய சித்தத்தின்படி வாழ்வதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வாழ்க்கையில். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாளைக்கு பரலோகத்துக்கு ஆண்டவர் முன்னாடி நிற்கும் பொழுது ஆண்டவர் கேட்பார். இப்போ ஆண்டவரை பார்த்து நம்மளால் சொல்ல முடியும், ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேற நீங்க என்ன சொன்னீங்களோ அதை நான் செய்தேன் என்று சொல்ல முடியும். ஹல்லேலூயா. வா மகளே, வா மகனே என்று ஆண்டவர் அழைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் எல்லா காரியங்களும் இருக்கலாம். ஹல்லேலூயா. அனுபவிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர் சித்தத்தின்படி வாழ நம்மளை அழைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஆண்டவர் நம்மை பார்த்து, ஹல்லேலூயா, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற நீ வருவாயா, நீ செய்வாயா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவர், வல்லவர், அனைத்தையும் செய்பவர், நமக்காக செய்பவர். ஹல்லேலூயா. நம்மை வழிநடத்தி வந்தவர், இன்றைக்கும் நம்மை நடத்துகிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஆவியானவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வழிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவரை போல் மாறுவதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். மாறுவாரா? நம்ம மாறுவோமா ஆண்டவரை பார்த்து? ஹல்லேலூயா. நம் இயேசு நல்லவர். நம்மை ஒரு பொழுதும் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தர். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர்,
ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர், ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். எனக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார். வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார். நமக்கு விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளோ விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, ஆளும் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, இன்று ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே நீர் நல்லவர் அப்பா, வல்லவர், ஒரு நாளும் எங்களை கைவிடாத தேவன் ஆண்டவரே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை கைவிடாத ஆண்டவரே, நல்லவரே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya.
ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு போராட்ட பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நடத்தி வந்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை கைவிட மாட்டார். எல்லாம் போய்விட்டது, எல்லாம் போச்சு, இனிமேல் எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. இனிமேல் எதுவுமே கிடையாது என்று நினைக்கிறீர்களா? ஹல்லேலூயா. இனிமேல் யாராலையும் மாற்ற முடியாது, இது நடக்காது, இது கூடாது என்று நினைக்கிறீர்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்லவர், வல்லவர். அவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. Nothing is impossible with God என்று வசனம் வார்த்தை சொல்கிறது. ஹல்லேலூயா. உங்களை கைவிட மாட்டார். God will never let you down. Hallelujah. Those who trust in the Lord, கர்த்தர் இயேசு ஆண்டவரை, ஹல்லேலூயா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, பரலோக தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறீர்களோ, ஹல்லேலூயா, ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். நடக்காத காரியம், நடக்க முடியாது, இது முடிந்தது என்று இருக்கும் காரியத்தை மறுபடியும் ஆண்டவர் நமக்கு செய்து கொடுப்பார். ஹல்லேலூயா. இதற்கு முன்பதாக ஆண்டவர் உங்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஆண்டவர் செய்து கொடுத்திருக்கிறார் அல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவரால் மறுபடியும் அதை செய்ய முடியும். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜனங்களை எல்லாம் பார்த்து சீஷர்களை நோக்கி, இவர்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கள் என்று சொன்ன பொழுது, நாங்கள் எங்கே ஆண்டவரே போவோம் இவர்களுக்கு என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர், உங்களிடம் என்ன இருக்கிறது என்று ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கும் ஆண்டவர் நம்மை பார்த்து அதுதான் கேட்கிறார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை செய்ய முடியுமா? ஆண்டவரால் செய்ய முடியும். ஆண்டவர் கேட்பது இதுதான், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. எவ்வளவு கொஞ்சம் இருந்தாலும், எனக்கு படிப்பு இவ்வளவுதான் ஆண்டவரே இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு செல்வாக்கு இவ்வளவுதான் ஆண்டவரே இருக்கிறது, என்னிடத்தில் காசு இவ்வளவுதான் ஆண்டவரே இருக்கிறது, என்னிடத்தில் பலன் கொஞ்சம் தான் இருக்கிறது ஆண்டவரே, மற்றவர்களைப் போல எனக்கு அறிவும் ஞானமும் இல்லை, ஆனால் எனக்கு கொஞ்சம் தான் இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்கிறீர்களா? ஆண்டவர் சொன்னார், அதை என்னிடத்தில் கொடுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. 5 அப்பம் 2 மீனை ஆண்டவரிடத்தில் கொடுக்கும் பொழுது 5000 பேருக்கு ஆண்டவர் அதை போஷித்தார். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருக்கும் கொஞ்சம், ஹல்லேலூயா, விசுவாசத்துடன் ஆண்டவரிடத்தில் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்றால் ஆண்டவர் அதை பல பேருக்கு ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்றி தருவார். ஹல்லேலூயா. ரபதா சிந்தரக்கபரது. ஹல்லேலூயா. ஆண்டவரால் செய்ய முடியாத ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. கொஞ்சமாய் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் அதை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஹல்லேலூயா. அதனால, ஐயோ நான் இவ்வளவுதான் படிச்சிருக்கேனே, எனக்கு இவ்வளவுதான் தெரியுமே, எனக்கு இவ்வளவுதான் பலன் இருக்கே, எனக்கு இவ்வளவுதான் இருக்கு, எனக்கு அறிவு இருக்கு, எனக்கு சுகவீனமாய் இருக்கிறேனே, என்னால முடியலையே, என்னால இதை செய்ய முடியலையே என்று நீங்கள் உங்களை பற்றி குறை சொல்லாமல், உங்களிடத்தில் இருக்கிறதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. இல்லாததை ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கவில்லை. உங்களிடத்தில் இல்லாததை, God is not going to ask you what you don't have. God will definitely ask you what you have. Hallelujah. ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை தான் ஆண்டவர் கேட்கிறார். Hallelujah. Give it to me and I will multiply it for the benefit of the people. Hallelujah. என்னிடத்தில் கூட அதை மற்றவர்களுக்காக ஆசீர்வாதமாக அமைய, மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெற நான் அதை பெருக செய்வேன் என்று இருக்கிறார். Hallelujah. ஆண்டவர் சொல்வதை நாம் செய்வோம். Hallelujah. ஆண்டவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. சீஷர்கள் அன்றைக்கு பார்த்தார்கள், ஓ ஆண்டவர் அதை கொடுத்த பிறகு 12 கூடைகளை நிரப்பினார்கள். Hallelujah. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் மறுபடியும் அந்த சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் 4000 ஜனங்கள் இருக்கும் பொழுது மறுபடியும் அதே கேள்வியை கேட்டார்கள். ஹல்லேலூயா.
அப்பொழுதும் ஆண்டவர் அவர்களை பார்த்து கோபப்படவில்லை. 5000 அப்பங்களை கொடுக்கும் பொழுது நான் செய்தேனே அற்புதம், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா என்று ஆண்டவர் கேட்கவில்லை. 4000 அப்பத்தை 4000 பேருக்கு ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுத்தார். மறுபடியும் சீஷர்கள் எங்கே ஆண்டவர் நாங்கள் போவோம் என்றார்கள், மறந்து விட்டார்கள். ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்களை மனிதர்கள் மறந்து விடுகிறோம். What God has done in your life, we forget those things. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்திருக்கிறார், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? அதிசயத்தை செய்திருக்கிறார், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? கர்த்தர் எவ்வளவு பெரிய விஷயத்தை உலகம் எல்லாம் சொன்னார்கள், உலகத்தின் மனிதர்கள் சொன்னார்கள், இது ஆவாது, இது நடக்காது, இந்த உலகம் சொன்னது இல்ல, சான்ஸ் இல்ல, there is no chance, very slim chance என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. இது செய்ய ஆகாது என்று சொன்னார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் நாம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை செய்து காட்டினாரா அல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்து காட்டினார் உங்கள் வாழ்க்கையில். 5000 அப்பங்களை கொடுக்கும் பொழுதும் ஆண்டவர் அதை செய்து காட்டினார். மறுபடியும் 4000 பேர் வந்து அமர்ந்தார்கள். அப்பொழுதும் ஆண்டவர் அதே அற்புதத்தை செய்து காட்டினார். ஹல்லேலூயா. கர்த்தரால் செய்யக்கூடாத முடியாத காரியம் ஒன்றுமில்லை உங்கள் வாழ்க்கையில. ஆண்டவரிடத்தில் ஒப்புக்கொடுங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு மாற்றி தருவார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி வருகிறவர்கள் ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி தருவார் உங்கள் வாழ்க்கையில. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? உமக்கு ஒப்பானவர் யார்? You are the great and mighty Lord, the great mighty King, Lord. Hallelujah. The King of kings and the Lord of lords. Hallelujah. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்?
துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் யார் அப்பா இந்த பூமியிலே அப்பா? கர்த்தாவே, நீர் செங்கடலை இரண்டாக பிளந்தீர் அப்பா. யோதா நதியை தடுத்தீர் ஆண்டவரே. எரிகோ கோட்டையை உடைத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கண்மலையை பெயர்ந்து ஆண்டவரே தண்ணீரை வரவழைத்தீர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஏதோ ஒன்று நடந்தது இல்லை ஆண்டவரே, அதெல்லாம் முன்னும் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இன்னும் பிளக்கப்பட்ட கண்மலை இருக்கு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த இடங்கள் எல்லாம் சாட்சியாக நிற்கிறது. உம்முடைய மகத்துவங்களை சொல்லும் சாட்சிகளாக நிற்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா தேவரீர், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் ஹல்லேலூயா. உம்மையே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம், கூடாத காரியம் எல்லாம் கர்த்தாவே, உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. உமக்கு ஒப்பானவர் யார் ஆண்டவரே? இந்த உலகத்தில் உமக்கு ஒப்பானவர் யார்? யாரும் கிடையாது நீர். யூ ஆர் த கிரேட் அண்ட் மைட்டி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை முழுவதும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் கூட ஹல்லேலூயா ஆண்டவரே தேவரீர், இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி வந்ததற்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. பரிசுத்தரே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை வழிநடத்தி வந்த ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட அப்பா, வியாதியாய் இருக்கிறவர்கள், சுகமீனமாய் இருக்கிறவர்கள் அனைவரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த வியாதியோ, எந்த சுகவீனம், பலவீனம் எது இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், எல்லாம் விட்டு விலகி போவதாக. ஹல்லேலூயா. வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது. உனக்கு அதிகாரம் கிடையாது. யூ டோன்ட் ஹேவ் எனி ரைட். இது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் வாசம் செய்யும் சரீரம். ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா, உங்களுடைய வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அதே போல கடன் பிரச்சனைகளோ, பண கஷ்டத்திலோ இருக்கும் ஜனங்களை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர்களுக்காக இந்த வேலையில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஃபினான்ஷியல் கட்டுகளை உடைங்க ஆண்டவரே. எல்லா ஃபினான்ஷியல் கட்டுகளும் உடைங்க ஆண்டவரே. உடைய வல்லமையில நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பிசாசின் எந்த கட்டுகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. In the mighty name of our Lord and Savior Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்திலே உங்கள் வாழ்க்கையில விடுதலை உண்டாவதாக. ஹல்லேலூயா. பிசாசின் எல்லா சூழ்ச்சிகள், எல்லா அந்தரங்கள், எல்லா கட்டுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினாலே கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. We praise you Lord. Hallelujah. இந்த நாளில் கூட கர்த்தாவே தேவரீர், நீர் எங்களோடு இருப்பதற்காக நன்றி. உடைய வார்த்தை வசனம் மூலமாய் பேசுங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. அடியானை தாழ்த்துகிறேன், வழிநடத்தி பலப்படுத்துங்க. உம்மை துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை ஆண்டவர் ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். பிரைஸ் காட். பிரைஸ் லார்ட். Praise the Lord. Hallelujah. ஏப்ரல் மாதம் 1ஆம் வாரத்தில் பார்த்தோம். இப்போ 4ஆம் வாரம் ஆயிடுச்சு. நாட்கள் வெகு சீக்கிரமாக ஓடிக்கொண்டு இருக்கு. சீக்கிரமாக போகுது. ஒவ்வொரு பாருங்க, ஈஸ்டர் எப்போ வரும், ஈஸ்டர் எப்போ வரும்னு யோசிச்சுருந்தோம். கரெக்டாக? ஈஸ்டர் எப்போ வரும், நான் அதை செய்யணும், இதை செய்யணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும்னு யோசித்தோம். கடைசியாக ஈஸ்டரும் வந்து போயாச்சு.
உயிர் தெழுந்த நாளும் வந்துட்டு போயாச்சு. ரைட்டா? இப்போ பாருங்கள், ஏப்ரல் மாதம் ஆரம்பித்து அதுவும் முடிய போகுது. ஏப்ரல் 4வது வாரம், மே மாதம் ஆரம்பிக்க போகுது. ரைட்டா? பாருங்க, நாம் நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது. நமக்காக நாட்கள் வெயிட் பண்ணல. The days are not waiting for us. எந்த நாட்களும் நமக்காக வெயிட் பண்ணல. அது கடந்து கொண்டே தான் போகிறது. நாம் தான் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்ம. ஹல்லேலூயா. நாம் என்ன தலைப்பு பார்த்துன்னு இருக்கோம்? ஞாபகம் இருக்காது? ஏப்ரல் மாதத்தில் ஒரு தலைப்பில் பார்த்துன்னு இருக்கோம். என்ன தலைப்பில் பார்த்துன்னு இருக்கோம்? சரியா போச்சு. கர்த்தர் நம்மை விடுவிப்பார். விடுவிக்கிற தேவன் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். நம்மை சுதந்தரித்து கொள்ளும் ஆண்டவராய் இருக்கிறார். இன்ஹெரிட்டன்ஸ், காட் ஆஃப் டெலிவரன்ஸ் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ். சுதந்தரித்து கொள்ளும் ஆண்டவராய் இருக்கிறார். வசனம் ஒன்று படிச்சுனே இருந்தோம். ஒரு வசனத்தை படிச்சுனே இருந்தோம். எந்த வசனத்தை படிச்சுனே இருந்தோம்? அது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஐசையாவா, யோனாவா? என்ன புத்தகத்தை இந்த மாதம் பார்த்துன்னு இருக்கோம்? யோவேலா, ஒபேடியா புத்தகம். எல்லா புத்தகத்தையும் சொல்லிட்டீங்க. இன்னும் ஒன்று தான் இருக்குது இப்போ சொல்கிறதுக்கு. இந்த மாதம் ஒபேடியாவின் புத்தகத்தை பார்த்துன்னு இருக்கோம். கரெக்டாக இல்லையா? ரைட்டு. அதில் எந்த வசனம்? வாரம் வாரம் நோட்ஸ் எடுக்கிறது, எழுதுறது, ஆனால் எந்த வசனம்னு தெரியுதில்ல. எந்த வசனம்? ஒரே வசனத்தை தான் வாரம் வாரம் பார்க்குறோம் ஆரம்பிக்கும் போது. 17ஆம் வசனம், ஒபேடியா 17ஆம் வசனம் படிங்க. ஒபேடியா 17. அதில் 1ஆம் அதிகாரமே கிடையாது. ஸ்தோத்திரம் ஏசப்பா. படிங்க. நாம் அந்த வசனத்தை தான் திருப்பி மறுபடியும் படித்து கொண்டு இருக்கிறோம். ஒபேடியா எடுக்கிறதுக்கே பாருங்கள், சுற்றின்னு வரோம் பாருங்கள். எங்கேயோ எடுங்க, படிங்க. 17. ஆனாலும் சீயோன் பர்வதத்திலே தப்பி இருப்பார் உண்டு, அவர்கள் பரிசுத்தமாய் இருப்பார்கள். யாக்கோபின் வம்சத்தார் தங்களுடைய சுதந்திரங்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஆமாம், நாம் இந்த வசனத்தில் எல்லா விஷயங்களும் சீயோன் மலையை பற்றி பார்த்தோம். அப்புறம் சுதந்திரத்து விடுதலையை பார்த்தோம். ஆண்டவர் விடுவிக்கிறார். எல்லாத்தையும் பார்த்தோம். கடைசியாக ஒரு குறிப்பை பார்க்கணும். என்ன அப்படின்னா, யூதாவின் the house of Jacob shall inherit their possession. இன்ஹெரிட்டன்ஸ், சுதந்திரித்து கொள்வது என்ற அந்த காரியத்தை நாம் இந்த வாரம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. சுதந்திரித்து கொள்வது என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக சுதந்திரித்து கொள்வது என்று பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய இந்திய லாலே இருக்குது இன்ஹெரிட்டன்ஸ். இந்தியன் லா, இட் இஸ் லீகல். ரைட்டாக? லீகலான ஒரு விஷயம். அதுதான் இன்றைக்கி எல்லாம் ஒரே வெட்டு குத்துமாக இருக்குது. ஏன்? அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை, மாமா மச்சாக்குள்ள பிரச்சனை. ஏன் எல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்க? நிலம், தாத்தாவோடைய சொத்து, அது சொத்து எனக்கு வேணும், இன்னொருத்தர் அது விற்றுட்டுப்பார், இவர் இன்னொரு டாக்குமெண்ட் போட்டு அவர் விற்றுட்டுப்பார். இல்லை, இவர் அண்ணன் பாதி இடத்த எடுத்துனுப்பாங்க, தம்பி கொடுக்காம. மாமாக்குள்ளே சண்டை, மச்சாங்குள்ளே சண்டை. எதுக்கு இதெல்லாம்? இன்ஹெரிட்டன்ஸ். கரெக்டாக இல்லையா? சுதந்திரித்து கொள்ள வேண்டிய ஒரு இடத்தை மற்றவர்கள் ஆக்கியபை பண்ணுறாங்க. அரை அடி உள்ளே வந்தால் கூட பெரிய பஞ்சாயத்து இருக்குது. ஹல்லேலூயா. பெரிய பஞ்சாயத்து. நம்ம சர்ச்சுக்காக ஒரு இடம் வாங்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பக்கமும் உள்ளே வந்துட்டுக்கிறாங்க. 30 அடி இருக்க வேண்டிய இடத்துல அங்கே 27 அடி தான் இருக்குது. 3 அடியை காணோம். ரைட்டா? உள்ளே வந்துட்டு இருக்காங்க. பெருசாக எதுவும் சண்டை போடல. ரைட்டு. கட்டின பில்டிங் என்ன பண்ணுறது? போய் கேஸ் போடலாமா? அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம ஏற்கனவே பாவம் கட்டின்னு வந்துட்டுக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அவர்களை போய் கேட்டால் நாங்கள் என்னங்க பண்ணுறது? நாங்கள் அளக்கும் போது கரெக்டாக வச்சு டேப் பண்ணுறாங்க. நீங்கள் அளக்கும் போது கரெக்டாக வச்ச டேப்பு அது எப்படி அது? இப்போ நாங்கள் அளக்கும் போது தப்பாக வருதே டேப்பு. பாருங்க, சுதந்திரித்து கொள்ளும் இடம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பஞ்சாயத்து இந்த உலகத்தில். கரெக்டாக இல்லையா?
நிறைய இடங்கள் இப்படி தான் இருக்குது. எங்கள் தாத்தா இடம் அது கேஸில் இருக்கும், எங்கள் அப்பா இடம் அது பஞ்சாயத்தில் இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை. ஆனால் நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே நமக்கு என்ன ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது? என்ன இல்லை, லேண்டு தான் ஞாபகம் வரும். கரெக்டாக இல்லையா? இல்லை இன்னொன்று ஞாபகம் வரும். லேடிஸ்க்கெலாம் என்ன ஞாபகம் வரும்? விமனுக்கு வீட்டில் இருக்கவங்க ஃப்ரீடம். ஓகே, ஃப்ரீடம், சுதந்திரித்து கொள்ள ஃப்ரீடம். மற்றபடி நகை. கரெக்டா? பாயிண்ட் போடுறாங்க பாரு. கரெக்டா? நகையை கொடுத்துட்டு போகிறாங்களா? எத்தனை சவரன்? பாட்டி இறந்து போயிட்டாங்க, ஓகே ரைட்டு, தப்பு கிடையாது. ஆனால் பாட்டி காதில் தொங்கிச்சே கம்பல், அது ரெண்டும் ஒரு சவரன் இருக்குமே, அதை யார் எடுத்துக்கிறது? பஞ்சாயத்தை போடு. நிறைய இது நான் எதுவும் நடக்காத பேசலை, டெய்லி நடக்கிறத பேசுகிறேன். அந்த பாட்டி பாவம் கஷ்டப்பட்டு அவங்க கஷ்டத்தில் அதை வாங்கியிருப்பாங்க. ஆனால் அவங்க போன பிறகு அந்த நகைக்காக, அந்த ஒரு சவரன் கம்பலுக்காக ஒரு அடிதடி நடக்கும் பாருங்கள், பஞ்சாயத்தாக நடக்கும். கிறிஸ்தவர்கள் நம்ம சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே ஃபஸ்ட்டு என்ன ஞாபகம் வருது? லேண்டு, கோல்டு, வீடு. கரெக்டாக? தவறு கிடையாது, நமக்கு உரிமை இருக்கிறது, தவறு கிடையாது. வேதத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, பிள்ளைகள் தங்கள் தகப்பன், தங்கள் பெற்றோர்கள், முன்னோர்கள் இவர்கள் கொடுக்கும் காரியத்தை சுதந்திரித்து கொள்ள தவறு கிடையாது. இட்ஸ் நாட் ராங், இட்ஸ் யுவர் ரைட். நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், தவறு கிடையாது. ஆனால் நாம் எப்படி அதை கேட்கிறோம், எப்படி அதை பெற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு முறை இருக்கிறது, ஒரு வரமுறை. உலகத்தின் மக்கள் செய்யும் காரியத்தை நாமும் செய்தால் நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் கிடையாது. நமக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் நிறைய காரியங்களை வித்தியாசமாய் செய்கிறார்கள் என்று நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா! அதுதான் கிறிஸ்தவம். சுதந்திரத்து கொள்ளும் ரைட்ஸ் நமக்கு இருக்கு, ஆனாலும் அதை எப்படி பெற்றுக்கொள்கிறோம் என்பது தான் முக்கியம், அவசியம். பாருங்க, நம்ம இதெல்லாம் யோசிக்கிறோம், சுதந்திரித்து கொள்வது இதுவா அதுவா எது அப்படின்னு யோசிக்கிறோம். ஆனால் தாவீது ஒன்று சொல்கிறான் பாருங்க, ராஜா தாவீது, கிங் டேவிட். படிங்க சங்கீதம் 16ஆம் அதிகாரம், சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். என்னைக்காவது இந்த மாதிரி வார்த்தையை நம்ம சொல்லியிருப்போமா? உங்களுக்கு என்ன உங்கள் தாத்தா வச்சுட்டு போயிருக்காரு, இதுதான் பஞ்சாயத்து. உங்களுக்கு அப்பா என்ன வச்சுட்டு போயிருக்காரு, இதுதான் பஞ்சாயத்து. உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்க, இதுதான் பஞ்சாயத்து. என்னுடைய சுதந்திரம். தாவீதை பற்றி ஏன் ஆண்டவர் தாவீதின் குமாரனேன் என்று அவர் பெயரை கடைசி வரைக்கும் சொல்ல வைத்தார்? தாவீது எதை அவன் இன்ஹெரிட்டன்ஸாக யோசித்தான்? சுதந்திரித்து கொள்வது. வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரை. கரெக்டா இல்லையா? God is my inheritance. எவ்வளவு ஒரு பியூட்டிஃபுல் வசனம் தெரியுங்களா? ஹல்லேலூயா! ரொம்ப அழகான வசனம். நம்மெல்லாம் மாறணும், நம்மெல்லாம் நிறைய மாறணும். ரொம்ப ரொம்ப கிறிஸ்தவர்கள் ரொம்ப கேவலமாக போயின்னு இருக்கும். உண்மையில சொல்கிறேன், ரொம்ப கேவலமாக போயிடும். நிறைய மாறணும். ஒரே ஒரு வசனம் தாவீது சொன்ன வார்த்தை நமக்கு எப்படி தெரியுமா இருக்கு? என்ன ஏன் தெரியுங்களா? அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான், சாதாரண எளிமையாக இருந்தான். அவன் ஆடு கூட இல்லை, அது அவங்க அப்பா கொடுத்த ஆடு. அவங்க அப்பாவுடைய ஆடை மேய்த்து கொண்டு இருந்தான். அப்பொழுது அவன் கர்த்தரை நம்பி இருந்தான், கர்த்தருக்காக பாடல்களை பாடிக்கொண்டிருந்தான். மேபி ஜெஸ்ஸி, அவங்க அப்பா பேர் ஜெஸ்ஸி, அவர் வீடு சின்ன வீடாக தான் இருந்திருக்கும், ரொம்ப பெரிய வீடு, பெரிய ஹவுஸாக இருந்திருக்கார், வாய்ப்பில். சாதாரண ஒரு எளிமையான வீடாக இருந்திருக்கலாம். ஹல்லேலூயா! ஏன்னா ஜெஸ்ஸியை பற்றி பெரிய அவன் ஒரு பிரின்ஸோடைய ஃபேமிலி அப்படிலாம் போடலை, எளிமையானவர்.
இப்படி வளர்ந்த தாவீதிற்கு நன்றாக தெரியும், இன்றைக்கு நான் அரண்மனையில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு பெரிய வேலை என்ன கொடுத்துருக்காங்க, ராஜா என்ற கிரீடத்தை என் தலைமையில் வைத்திருக்கிறார், ஜனங்களுக்கு முன்பதாக பெரிய ராஜாவாய் நிற்கிறேன். ஆனால் இதெல்லாம் யார் கொடுத்தது? ஆண்டவர் தான் கொடுத்தார் என்று நன்றாக தெரியும். ஏன்னா அவன் பின்னாடி திரும்பி பார்க்குறான், நான் எங்கிருந்தையா வந்தேன், நான் சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு மனிதன், ஆடு மேய்க்கிற மனிதன், எங்கள் வீடெல்லாம் பெரிய வீடு, சாதாரண சின்ன வீடு, இங்கிருந்து ஆண்டவர் என்னை உயர்த்தி அரண்மனையில் அமர வைத்திருக்கிறார், கிரீடத்தை வைத்திருக்கிறார், ராஜா என்ற ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு எல்லாரும் பார்த்து வணக்கம் சார், வணக்கம் ராஜா அப்படின்றாங்க. அதெல்லாம் எனக்கு தகுதி கிடையாது. அதனால் அவன் என்ன சொல்கிறான், அவன் இந்த அரண்மனை எனக்கு சொத்து என்று சொல்லலாம். இந்த தேசம் அவன் அந்த இஸ்ரவேல் தேசமே அவன் கண்ட்ரோலில் இருந்துச்சு. இப்படி என்ன இவ்வளோ பேர் வந்திருப்பாங்க, அரண்மனை, ஆட்கள், லேண்டு, அந்த எல்லாமே அவன் கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஆனால் அவன் பாருங்க, மனுஷன் தாவீது, அவன் தான் கிரேட்டஸ்ட் மேன். அவன் சொல்கிறான், கர்த்தர் என் சுதந்திரம் என்று. ஹல்லேலூயா. ஹி நோஸ், நான் மரித்தால் இதை எதுவும் எடுத்துன்னு போக முடியாது. லேண்ட் டாக்குமெண்ட்லாம் கட்டி பிடிச்சினே படுத்துக்க முடியுமா? லேண்ட் டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கட்டி பிடிச்சினே படுத்துக்கணும். அப்படியே சாகும் போது என்னை புதைக்கும் போது லேண்ட் டாக்குமெண்ட்லாம் சேர்த்து என்னை பொச்சுருங்கன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா வீட்டு குடும்பத்தில்? ஐயோ, எங்கள் தாத்தா ஆசைப்பட்டார், சாகும் போது அவருடைய லேண்ட் டாக்குமெண்ட்டெல்லாம், ஒரிஜினல் லேண்ட் டாக்குமெண்ட்டெல்லாம் புதைக்கும் போது அவரோடு சேர்த்து பாக்ஸில் பொச்சிடலாம் செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க, சண்டை போடுவாங்க. ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை உள்ளே பொச்சிட்டா எப்படியா சொத்து எடுக்கிறது வெளியே? கரெக்டாக இல்லையா? நீ இந்த உலகத்தில் உனக்கு இருக்கும் ஒரே சொத்து, தாவீது புரிந்து கொண்டான், அது ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. அதனால தான் he is the greatest man. அதனால தான் தாவீதை ஆண்டவர் நேசிக்கிறார். நாமும் அப்படி மாற வேண்டும். we have to change our mind, we have to change our attitude towards God and see God. கர்த்தரே, நீங்கள் இருந்தால் போதும் ஆண்டவர், எனக்கு I don't need all these things. நான் எங்கேருந்து வந்தேன்னு எனக்கு தெரியும். you have given me everything in life. எனக்கு போதும். I love you. நான் உங்களை நேசிக்கிறேன், நீர் ஒருவர் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சாலமோன் அப்படிதான் சொன்னான். ஆண்டவர் சாலமோனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கும் பொழுது சாலமோன் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை இந்த ஜனங்களை நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்க, அது போதும் என்றான். ஆண்டவர் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு, என்னுடைய வேலையை செய்ய என்னுடைய சித்தத்தின்படி நடப்பதற்காக நீ ஞானத்தை கேட்கிற, வேறு எதுவுமே கேட்கவில்லை, அதனால் நான் தருகிறேன் உனக்கு எல்லாவற்றையும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவர் தான் நான் சுதந்திரித்துக் கொள்ளும் என் சுதந்திரம் அப்படி என்று நீங்கள் நினைத்து பாருங்கள். இன்ஹெரிட்டன்ஸ், மை காட் இஸ் மை இன்ஹெரிட்டன்ஸ் என்று சொல்லி பாருங்கள். ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு தருவார். ஹல்லேலூயா. படிப்போம் பாருங்க. உபாகமம், டியூட்டரானமி, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, தாவீது என்ன சொன்னா, தாவீது என்ன சொன்னா, யார் சுதந்திரம் சொன்னா? கர்த்தர் என் சுதந்திரம் சொன்னா, ரைட்டா? ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, உபாகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, கர்த்தருடைய ஜனங்கள் அவருடைய சுதந்திரம். Hallelujah, praise God. David says, God is my inheritance. God says, my people are my inheritance. Hallelujah, praise God. எவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான வசனம் பார்த்தீங்களா? கர்த்தர் உங்களை அவருடைய சொத்தாய் நினைக்கிறார். அது கிரேட் தானே? ஒன்றுமில்லாத பொருளாக நம்ம இருக்கிறோம். விலைக்கே போக மாட்டோம். நம்மலாம் வெளியே போய் நம்மளை போய் உட்கார வச்சு, ஏங்க இருந்தாங்க பிடிங்க, இவருக்கு 100 ரூபாய் இருந்தாங்க பிடிங்க அப்படின்னா கூட விலைக்கே போக மாட்டோம். நம்மளாம் இவர் எதுக்கு அப்படின்னு
கரெக்டா இல்லையா? அப்படிப்பட்ட பர்சனை ஆண்டவர் இந்த வசனத்தில் அழகாக எழுதியிருக்கிறார். நம்மை பார்த்து நீ என் சுதந்திரம், நான் உன்னை, மை இன்ஹெரிட்டன்ஸ், என் சொத்து நீதான் என்கிறார். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? தாவீது கர்த்தரை சுதந்திரம் இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து நீங்களும் நானும் கர்த்தருடைய சுதந்திரத்துக் கொள்ளும், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் காட் என்கிறார். அப்போ நம்ம எப்படி நடந்துக்கணும்? நிலத்துக்கும் பூமிக்கும் சொத்துக்கும் நகைக்கும் எடுத்துன்னு போக முடியாத பொருளுக்கும் சண்டை போட்டால் என்ன பிரயோஜனம்? நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் அது எங்களுடைய உரிமை. நான் தவறு கிடையாது, வேதமும் அதுதான் சொல்லுகிறது, அது உங்கள் உரிமை. இட் இஸ் யுவர் ரைட் டு கிளைம் யுவர் ப்ராப்பர்ட்டி, யுவர் ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி, யுவர் கிராண்ட்ஃபாதர்ஸ் ப்ராப்பர்ட்டி, நத்திங் ராங். ஆனால் கேட்கும் முறை இருக்கிறது. இன்னொருத்தருக்கு தேவைப்படுகிறது என்றால் நாம் கொடுப்பதில் தவறு கிடையாது. ஏனென்றால் அதை எடுத்துக்கொண்டு உன்னால் பரலோகத்திற்கு போக முடியாது. ஹல்லேலூயா! அந்த டாக்குமெண்ட் எதையுமே ஒரிஜினல் பத்திரத்தை உன்னால் பரலோகத்துக்கு எடுத்துன்னு போக முடியாது. ஆனால் பரலோகத்தில் உனக்கு ஒரு வீடு இருக்கிறது. ஹல்லேலூயா! பரலோகத்தில் நமக்கு வீடு இருக்கு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க போலாம். அல்லேலூயா! பரலோகத்தில் நமக்கு ஒரு வீடு இருக்கு. இங்கே என்னடா வீடு? என்னடா அந்த பூமியில் வீடு? ஆண்டவர் பரலோகத்தில் கட்டி வச்சுக்கிறாரா வீடு? கரெக்டா இல்லையா? யோவான் 14ஆம் அதிகாரம் படிங்க. யோவான் 14ஆம் அதிகாரம். யோவான் 14ஆம் அதிகாரம் யோவான் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் நினைக்கிறேன். படிங்க. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். பிதாவின் வீட்டில் ஏராளமான வீடுகள் உண்டு, வாசஸ்தலங்கள் உண்டு. ஹவுஸ். இங்க என்ன பெரிய வீடு? 3 பெட்ரூம் 4 பெட்ரூம் 5 பெட்ரூம்னு அங்கே பெரிய பெரிய வீடு இருக்கியா பரலோகத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! ஏராளமான ரூம், தூங்குறதுக்கு ஒரு ரூம், போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு ரூம், எந்தெந்த ரூம் வேணுமோ எடுத்துக்கோங்க. ஆண்டவர் ஏராளமான வீடுகளை கட்டி வைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? உனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறீங்களா? இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பேசின்னு இருக்கோம். சுதந்திரித்துக் கொள்வது எவ்வளவு முட்டாள்தனமாக இன்னைக்கு ஜனங்கள் இந்த உலகத்தில், கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்தில் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள் என்று. ஹல்லேலூயா! இது சிலதெல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்கு. சில ஊழியக்காரர்களே சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். இடத்திற்காக ஊழியக்காரர்கள் சண்டை போட்டுக்கிறார்கள். சபையின் இடத்திற்காக சண்டை போட்டுக்கிறார்கள். ரொம்ப லேண்ட் கிராபிங். நான் கேள்விப்பட்ட நிறைய சபைகள் மற்றவர்கள் எடுக்கும் இடத்தை குறைந்த விலைக்கு மிரட்டி காசு கொடுத்து வாங்கி அந்த இடங்களில் சபையை கட்டி இருக்கிறார்கள் என்று. அதெல்லாம் ரொம்ப தப்பு. கரெக்டா இல்லையா? ஆண்டவருடைய சபை கட்ட இன்னொருத்தர்கிட்ட நீ மிரட்டி காசு வாங்குறதா? அந்த இடத்த வாங்குறதா காசு கொடுத்து? தப்பு இல்லை. இன்னொருத்தர் இடத்த வளைச்சி போடலாமா? வளைச்சி போட்டு இது ஏன் இடம்னு சொல்லலாமா? அதில் நான் சபையை கட்டுவேன்னா ஆண்டவர் ஏற்றுக்குவாரா? ராங். கிறிஸ்தவத்தை பார்த்து ஆண்டவர் கவலைப்படுகிறார். ஊழியக்காரர்களை பார்த்து ஆண்டவர் கவலைப்படுகிறார். ஏன்? வேத சத்தியம் சுதந்திரித்துக் கொள்ளும் காரியம் என்ன? நீங்கள் தான் ஆண்டவருடைய மிகப்பெரிய சொத்து என்கிறார் ஆண்டவர். உங்களுக்காக ஸ்தலங்களை உருவாக்கி வைத்திருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா! படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என் வீதத்தை எனக்கு தரும்படி என் சகோதரனுக்கு கட்டளையிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். சொத்து பிரச்சனை எடுத்துன்னு வந்து ஆண்டவர்கிட்ட நிற்கிறான் ஒருத்தன். ஆண்டவரே, ஆஸ்தியில் பாதியை கொடுங்க,
இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கோர்ட்டில் போய் நிற்கிறோம், கரெக்டாக இல்லையா? இப்போ கோர்ட்டில் நின்று சொத்தை பிரிச்சுட்டா ஜட்ஜு அப்படி கேட்குறோம், ரைட்டா, வாதாடுறோம். ஆனால் அன்றைக்கு அப்படி செய்யவில்லை. அவன் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்டான், ஆண்டவரே ஆஸ்தியில் பாதியை தர சொல்லுங்கள் என்று கேட்கிறான். அப்போது ஆண்டவர் ஒரு உவமையை சொல்லி, ஆண்டவர் பாருங்க அந்த 16ஆம் வசனத்தில் படிங்க. அதற்கு அவர், மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தவன் யார் என்றார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆஸ்தி இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்போமா, கேட்க மாட்டோமா? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை கேட்கணும். ஐயா நீங்கள் ஒன்று சொல்லுங்கள், நாங்கள் ஒன்று செய்கிறோம், அப்படி கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எவ்வளவு திரளான சொத்து, எவ்வளவு திரளான சொத்து உனக்கு இருந்தாலும் அது உனக்கு ஜீவனை கொடுக்காது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்படிதான் வாழ்ந்து காட்டியும் இந்த உலகத்தில் சென்றார். ரைட்டா? அப்போ பாருங்க, அதில் ஒரு உவமை சொல்கிறார் ஆண்டவர். 16ஆம் வசனம் படிங்க. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து இரு, சந்தோஷமா இரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அப்ப ஆண்டவர் ஒன்று சொன்னார். என்ன சொன்னாரு? தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, யூ ஃபூல், உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நேற்று நைட்டு கூட பார்த்தீங்க அப்படின்னா, நானும் என் மனைவியும் அப்படி வாக்கிங் மாதிரி போயினே இருந்தோம். சாப்பிட்டு வாக்கிங் போனோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே ரைட், போகலாம் வாக்கிங் சொல்லிட்டு அப்படியே நடந்துனே இருந்தோம் எங்கள் வாசலில். ரைட்டா? அப்போ ஃபோன் எடுத்துன்னு பேசினே இருந்தாங்க. இப்போ இருக்கிற சொந்தக்காரங்களாம் அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்லினே இருந்தாங்க. சொந்தக்காரங்க கஷ்டங்கள்லாம் கேட்ட பிறகு வச்சிட்ட பிறகு என்னை பார்த்து சொன்னாங்க, ஏங்க இவ்வளவு கஷ்டம் இருக்க, ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஃபோன் எடுத்தால் போதும், எல்லாரும் அவங்கவுங்களுடைய கஷ்டம் 1 மணி நேரத்துக்கு மேலே சரி பரவாயில்ல நான் ஜெபம் பண்ணுறேன் ஃபோன் வைக்கலான்னு சொல்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. கரெக்டாக இல்லையா? ஏங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் ஒரு வார்த்தையை சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, கர்த்தர் நமக்கு வைத்திருக்கும் காரியம் போதும் என்று நீங்கள் நினைத்தால் சந்தோஷமாக இருப்பீர்கள். கடவுளுடைய பேட்டர்னே அதுதான், காட்ஸ் பேட்டர்ன். ஹி ஹஸ் கிவன் சம்திங் டு யூ. இஃப் யூ திங்க் தட் இஸ் எனஃப் ஃபார் மீ, இது போதும் ஆண்டவரே, நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் இருதயத்தை மாற்றிக்கொண்டீர்கள் என்றால் வாழ்க்கை மிகவும் சந்தோஷமாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம 16ஆம் வசனத்தில் ஒரு மனிதன் இருந்தான். அந்த 16ஆம் வசனத்தில் அவனுக்கு படிங்க, அந்த 16ஆம் வசனத்தை, அதே 16ஆம் வசனம் படிங்க, லூக்கா 12:16. அல்லாமலும் ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. நிலம் நன்றாய் விளைந்தது. பாருங்க, அவன் நிலம் நன்றாகி விளைந்ததான், குட் கிராப்ஸ் நல்லா இருந்தது. ஹல்லேலூயா. அப்படியே போயிருந்தா பிரச்சனையே கிடையாது. என்ன போயிருந்த பிரச்சனை? அவன் நிலம் நல்லா தானே விளையுது, நல்லா விளையிற நிலம், நல்லா சாப்பிட்றான். கொஞ்சம் தான். நேற்று கூட கேட்டேன், ஏம்மா நம்ம நிறைய சாப்பிட்டா அதுக்காக வாக்கிங் போக வேண்டியதாக இருக்குது. கரெக்டாக இல்லையா? நம்ம வீட்டில் நேற்று இப்போ சாப்பிடுனாங்க. ஓகே சாப்பிட்லாம் சாப்பிட்டு கஷ்டப்பட்டு டைஜஷனுக்காக நடக்க வேண்டியதாக இருக்குது. நிறைய சாப்பிட்டப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளோ சாப்பிட முடியும்? கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். எவ்வளோ வயிறு ஃபுல்லாக கொஞ்சம் சாப்பிட முடியும். அது கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டா என்ன ஆகுது? எப்பப்பா முடியலப்பா, நடக்கலாம்ப்பா, வாக்கிங் போகலாம். கரெக்டாக இல்லையா? அப்போ பாருங்கள், ஆமாம், அதுக்கு இப்படி எடுத்துருங்க. கொஞ்சம் தான் சாப்பிட முடியும். கரெக்டாக வயிறு நிறைய வரைக்கும் சாப்பிட முடியும். அதிகமாக சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. ரைட்டா? இவ்வளோ தான் சாப்பிட முடியும். 3 வேளைன்னா 5 வேளை சாப்பிட்லாமா? 5 வேளை சாப்பிட்டேன்னா வந்துடுங்களா, சுகர் வந்துடும். அதுக்கு 3000 ரூபாய்க்கு மாத்திரை வாங்க வேண்டியதாக இருக்குது, தெரியுமா?
அப்போ பாருங்க, நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்வது நல்லா இருக்கு. அந்த ரிச் மேனு கொஞ்சமாக வச்சுருந்தான், கரெக்டாக வச்சுருந்தான், அவனுக்கு வயிறு போதுற வரைக்கும் வச்சுருந்தான், கரெக்டாக குட் கிராப்ஸ்ன்னு போட்டிருக்கு. இவன் பண்ண தப்பு என்ன? ஆஹா நல்ல விளையுதே, அப்போ இன்னும் கொஞ்சம் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்தான்? எல்லாத்தையும் இடித்து பெருசாக்கலாம், அதை பெருசாக்கலாம், இதை பெருசாக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து வைக்கலாம் அப்படி. நான் எப்பவுமே வீட்டில் சொல்வேன், இருந்தால் மற்றவர்களுக்கு கொடுங்க. நம்மக்கிட்ட பிரயோஜனம் இல்லாத பாத்திரம் எதுக்கு கொடுத்துருங்க, மற்றவங்களுக்கு கொடுங்க, தவறு கிடையாது. ஆண்டவர் நமக்கு புதிதாக தருவார், பிரச்சனை கிடையாது. நமக்கு தேவைப்பட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் தருவார். ரைட்டா? அப்போது இருப்பதை கொடுப்பது தவறு கிடையாது. நமக்கு பிரயோஜனம் இல்லாத காரியத்தை வைத்து கொண்டிருப்பது ஒரு அவசியமும் கிடையாது. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? இவன் இடித்து கட்டினா உடனே ஆண்டவர் என்ன சொல்கிறார் அவங்ககிட்ட? இன்னைக்கு நைட்டே நீ காலி, இன்னைக்கு நைட்டே நீ இல்லை அப்படின்னா இதெல்லாம் யார் சாப்பிட்றது? இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கு, கரெக்டாக இல்லையா? இதுதான் ஆண்டவர் கேட்குறாரு. நான் கொஞ்சம் இதாக கேட்டேன், ஆண்டவர் வந்து டீசெண்டாக கேட்டிருக்கிறார் வசனத்தில். அப்போ பாருங்கள், இன்ஹெரிட்டன்ஸ் பற்றி பார்த்துன்னு இருக்கும், கரெக்டாக சுதந்திரித்து கொள்வது பற்றி பார்த்துன்னு இருக்கும். அப்போது சுதந்திரித்து கொள்ளும் காரியம் பார்த்தீங்க அப்படின்னா மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டும். நாம் எதை வேணாலும் சுதந்திரித்து கொள்ளலாம், எதை வேண்டாலும் சம்பாதிக்கலாம், தவறு கிடையாது. சம்பாதிப்பது தவறா? நீங்கள் உடனே கேட்பீங்க என்கிட்ட, அப்போது சம்பாதிப்பது தவறா அப்படின்னு கேட்பீங்க. சம்பாதிப்பது தவறு கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் 5 தாலந்தை ஒருவருக்கு கொடுத்தார். அவன் 10 தாலந்தாக்கி ஒரு கூட ஒரு 5 தாலந்தாக்கி திருப்பி மறுபடியும் ஆண்டவர்கிட்ட கொண்டு வரும்பொழுது ஆண்டவர் சந்தோஷப்பட்டார், அவனை என்கரேஜ் பண்ணார், இன்னும் கொடுத்தார். தவறு கிடையாது 5 10 கொடுப்பது. ஆனால் அவன் எங்கே கொடுத்தான் தெரியுங்களா? என்ன பண்ணான்? 5 தாலந்து கொடுத்தான். ஆண்டவர் 5 தாலந்து கொடுத்தாரா? ஒரு மனிதன்ட்டு கொடுத்தாரு. அவன் இன்னொரு 5 தாலந்து சம்பாரிச்சு, அந்த 5 தாலந்தை வச்சு இன்னொரு 5 தாலந்து சம்பாரிச்சு என்ன செஞ்சான்? வசனம் என்ன சொல்லுது? திருப்பியே ஆண்டவர்கிட்ட கொடுத்தான். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? கரெக்ட். அவன் வச்சுக்கல, அவன் வச்சிருந்தா ஆண்டவர் அன்றைக்கி வசனத்தை வேறு மாதிரி எழுதியிருப்பார், வேறு மாதிரி சொல்லியிருப்பார். 5 தாலந்தை கொடுத்தா 10 தாலந்துக்கு நீயே வச்சுன்னு இருக்கியான்னு கேட்பார். கரெக்டாக இல்லையா? இன்றைக்கி ஆண்டவர் நம்மை பார்த்து அதுதான் கேட்பார். நான் அவன்கிட்ட 5 தாலந்தை கொடுத்தேன், நான் சம்பாதிக்க போகிறேன், நான் செய்ய போகிறேன், நான் அதை படிக்க போகிறேன், நான் இதை செய்ய போகிறேன், அதை செய்ய போகிறேன், வீடு கட்ட போகிறேன், ஓகே ரைட்டு எல்லாம் செய். ஆனால் நீ என்ன பண்ணுற? உனக்கே வச்சுக்கின. இங்கே இருக்கிற வசனத்தை தெளிவாக ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு, நல்லா புரிஞ்சுன்னு தான் படிக்கணும். இந்த வசனத்தை எடுத்து கோட் பண்ணக்கூடாது. எடுத்துன்னு வந்து 5 தாலந்து கொடுத்தாரு, 10 தாலந்து ஆக்க சொன்னார்ல அப்படின்னு ஆண்டவர்கிட்ட திருப்பி குத்தணும். கொடுப்பீங்களா? அப்போ யோசிப்பீங்களா, எப்படிங்க பாஸ்டர் இதெல்லாம் நாங்கள் செய்கிறது? கொடுத்ததே ஆண்டவர் தான். ஹல்லேலூயா. கொடுத்ததே அதனால்தான் ஆண்டவர் தாவீதை ராஜாவாக்கினார். நம்மளெல்லாம் ராஜா வாக்க மாட்டேங்கிறார். ஏன்? திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆண்டவர் தாவீதை ராஜாவாக்கினார். ஏன் தெரியுங்களா? அவன் சொத்தெல்லாம் பெருசு கிடையாது, பணம்லாம் பெருசு கிடையாது, ஆட்கள்லாம் பெருசு கிடையாது, அதிகாரம் ராஜா என்ற பதவியெல்லாம் எனக்கு பெருசு கிடையாது, கர்த்தர் நீங்கள் மட்டும்தான் பெருசுன்னு சொன்னோம். ஹல்லேலூயா. அதனால்தான் படிப்போம் பாருங்க. அப்போ இந்த ஒபதியா புத்தகம் நம்ம இந்த வாரம் முடிச்சிடலாம். ஒரு 2 வசனத்தை படித்து 2 வசனம் தான் படிப்போம் பாருங்க. ஒபதியா 3ஆம் வசனம் படிங்க. 3ஆம் வசனம். கண்மலை வெடிப்புகளாகிய உன் உயர்ந்த ஸ்தானத்திலே குடியிருந்து என்னை தரையிலே விழ தள்ளுகிறவன் யார் என்று உன் இருதயத்தில் சொல்லுகிறவனே, உன் இருதயத்தின் அகந்தை உன்னை மோசம் போக்குகிறது. But the pride of the heart has deceived you. Hallelujah. உன் இருதயத்தின் அகந்தை, கரெக்டா இல்லையா? அகங்காரம், பிரைட், பெருமை உன்னை மோசமாக்கிவிட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், உலகத்தில் இருக்கிறவர்கள்
உலகத்தின் காரியங்களை ஆசைப்பட்டு வாங்குவது, உலகத்தின் காரியங்களை, செல்வாக்குகளை, மற்றவர்கள் வைத்திருக்கும் பொருட்களை ஆசைப்பட்டு வாங்குவது. ஹல்லேலூயா. மற்றவர்கள், நல்ல வேளை இந்த புடவை கடையிலலாம் பார்த்தீங்கன்னா பொம்மைக்கு ட்ரெஸ்ஸுக்கு போட்டிருக்காங்க, கரெக்டாக இல்லையா? அதனால் அந்த ட்ரெஸ் தான் வேணும்னா இருக்குங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறான். ஆட்கள், லைவ் ஆட்களுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு இந்த ட்ரெஸ் தான் மேடம் சொன்னால் என்ன ஆகுறது? கரெக்டாக இல்லையா? ஏன் அப்படின்னா அவனுக்கு தெரியும், புடவையில் இருக்க கடைக்கு தெரியும், அந்த சாரியோ அந்த ட்ரெஸ்ஸோ போட்டு அந்த பொம்மையை நிற்க வச்சா இவங்க எத்தனை புடவை தேடி வந்தாலும் அந்த பொம்மை ட்ரெஸ் தான் நல்லா இருக்குன்னுவாங்க. ஹல்லேலூயா. உலகத்தின் செல்வாக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பெருமையின் காரியங்கள் என்று சொல்கிறார். உன் இருதயத்தில் பெருமை, இருமாப்பு, இந்த வார்த்தையெல்லாம் நான் அதிகமாக கேள்விப்பட்டு நான் சொல்கிறதே கிடையாது. ஆனால் வேதத்தில் ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு. இருமாப்பு, பெருமை, வேற என்ன வார்த்தை அது? அகந்தை, அகங்காரம். பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் வெறுப்பாக எழுதி வச்சிருக்கிறார். இதெல்லாம் உன் இருதயத்தில் வரக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறார். ஆண்டவர் ஒருத்தரை வெறுக்கிறேன்னு போட்டிருக்காரு. யாரை வெறுக்கிறேன்னு வசனத்தில் சொல்லுது? பெருமையான ஆட்களை எதிர்த்து நிற்கிறார், வெறுக்கிறார். பெருமையானவர்கள். தாழ்மை வேணும். ஹல்லேலூயா. தாழ்மையாய் இருக்கிறவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். தாவீது ரொம்ப தாழ்மையான மனிதன். மோசே இருக்கிறதுலே தாழ்மையான, 10 லட்சம் பேர் அவன் சொன்னா செய்வாங்க, ஆனால் இருக்கிறதுலே தாழ்மையான மனிதன். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 பேர் நம்ம பின்னாடி தலைவான்னு சொன்னால் போதும், பெரிய ஆள் ஆகிடுவாங்க அவங்களாம். ஆனால் அவங்க தாவீதெல்லாம் பாருங்கள், மிகவும் தாழ்மையான ஆள். மோசே தாழ்மையான ஆள். ஆபிரகாம் தாழ்மையான ஆள். பேதுரு பெரிய சபையின் பிஷப், ஃபஸ்ட்டு பிஷப் பேதுரு, மிகவும் தாழ்மையான ஆள். ஆண்டவர் பெருமையான ஆட்களை வெறுக்கிறார். செல்வாக்கு, சுதந்திரித்து கொள்ளும் காரியங்கள், ஆண்டவர் தான் உனக்கு சுதந்திரமாய் இருக்கிறார். ஆண்டவர் தான் உனக்கு செல்வாக்காய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ மற்றதெல்லாம் பார்த்து பெருமை அடைந்தால் ஆண்டவர் அதை வெறுக்கிறார். ஹல்லேலூயா. படிங்க, அதே ஒபதியா 12ஆம் வசனம் படிங்க. 12. உன் சகோதரன் அந்நியர் வசமான நாளாகிய அவனுடைய நாளை நீ பிரியத்தோட பாராமலும், யூதா புத்திரருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும், அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. பாருங்க, உன் சகோதரன் கஷ்டப்படும் போது, மிஸ்ஃபார்ச்சூன் கஷ்டப்படும் பொழுது நீ அதை பெருமையாக யோசித்து அந்த நேரத்தில் அவனை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி அவனை தொல்லை கொடுக்காதே என்று வசனம் எழுது ஆண்டவர். ஹல்லேலூயா. உன் சகோதரன் உன்னை ஒருவேளை உன் சகோதரன் ஒருவேளை உனக்கு கஷ்டமே கொடுத்துருக்கலாம், உன்னை வெறுத்திருக்கலாம். முன்பு ஒரு காலத்தில் உன் சகோதரன் உன்னை மதிக்காமல் இருந்திருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? ஆண்டவர் சொல்வது இதுதான், உன் சகோதரன் உன்னை வெறுத்தாலும் உன்னை எது செய்தாலும் அவன் கஷ்டப்படும் பொழுது நீ அவனை வெறுக்காதே, அவனை தள்ளாதே என்கிறார். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த ஒபதியா புத்தகத்தில் நிறைய வசனங்கள் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். நாம் 3ஆம் வசனத்தை படிச்சிருக்கோம், 12ஆம் வசனத்தை படிச்சிருக்கோம், 17ஆம் வசனம் ஏற்கனவே நம்மளுடைய வாக்குத்தத்த வசனமாக இருக்கிறது. இந்த மாதத்து இது 3 வசனங்களை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. வசனத்தில் இது ஆண்டவர் ஏதோம் பட்டணத்திற்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொன்ன ஒரு காரியம். ஒபதியா யாருக்கு தீர்க்கதரிசியா போனார்? ஏதோம் என்ற ஒரு நாட்டிற்கு தீர்க்கதரிசியா ஆண்டவர் அனுப்பினார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ புறஜாதியாய் இருந்தாய், உன்னை நான் சுதந்திரித்து கொண்டேன் என்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரை அறியாமல் இருந்தோம். எபேசியர் படிங்க, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது போல முற்காலங்களிலும் மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. பாருங்க, அப்ப அறிவிக்கப்படவில்லை. படிங்க மேல. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். பாருங்க, அப்ப ஆண்டவர் சொல்கிறது என்ன? பவுல் மூலமாக புறஜாதிகளாக இருந்த நம்மை ஆண்டவர் முன்குறித்து
நம்மை வழிநடத்துகிறார். பாருங்க, set apart. God has set apart Paul for the ministry of the Gentiles. பாருங்க, ஆண்டவர் பேதுரு, மத்தேயு இவர்கள் எல்லாம் ஊழியம் இஸ்ரவேலர்களுக்கு செய்து கொண்டிருந்தார்கள், யூதர்களுக்கு செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் பவுலை, பர்னபாசை, சீலா இவர்களெல்லாம் என்ன செய்தார்? புறஜாதிகளுக்கு ஊழியம் செய்வதற்கு அனுப்பிவிட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மை போல கர்த்தரை அறியாமல், நம்மளாம் யூதர்கள் கிடையாது, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நமக்கு சுவிசேஷம் போய் சேர வேண்டும் என்பதற்காக தீர்க்கதரிசிகளையும் ஊழியக்காரர்களையும் அப்போஸ்தலர்களையும் ஆண்டவர் எழுப்பினார். எழுப்பி ஆண்டவர் நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாக அவர் நம்மை ரட்சகராக, இயேசு கிறிஸ்து ரட்சகர் மூலமாக நம்மை சுதந்திரித்து கொண்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பாருங்க, அதனால்தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் என்ன சொல்லுது? ஆபிரகாமின் சந்ததிகளாக நாம் மாறி இருக்கிறோம் இயேசு கிறிஸ்து மூலமாக என்று சொல்கிறது. ஹல்லேலூயா. படிங்க. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ, கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. ஹல்லேலூயா. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் கிரேக்கம் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, எந்த வித்தியாசமும் கிடையாது, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, ஆணும் பெண்ணும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் நீங்கள் எல்லாம் ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் ஆபிரகாமின் சந்ததிகளாகவும் ஆண்டவர் சுதந்திரித்து கொண்டார் என்ற வசனம் வார்த்தைக்கு ஏற்றபடி ஆண்டவர் நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ரட்சிப்பு பெற்று யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, ஆண்டவர் வசனம் சொல்கிறது, அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கர்த்தருடைய பிள்ளைகள் என்கிறார். ஹல்லேலூயா. ரொம்ப தெளிவாக வசனம் இருக்கிறது. ஞானஸ்தானம் நான் எடுக்க மாட்டேன், இல்லை, வசனம் சொல்லுது ஞானஸ்தானம் எடுத்தவர்கள். கரெக்டா இல்லையா? யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருந்து ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, ஆபிரகாமின் சந்ததிகளாக மாறுகிறார்கள் என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. அப்பாருங்க, ஆபிரகாமின் சந்ததிகள், ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கும் உண்டு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரலோகத்தில் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். இந்த பூமியில் சண்டை போட்டு கவலைப்பட்டு கொண்டு இது எனக்கு இல்லை, அது எனக்கு இல்லை, இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும் என்று சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருப்பதில் பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு பேட்டர்னை வைத்திருக்கிறார். இதை நீ செய்தால் மன திருப்தியாய் சந்தோஷமாய் இரு என்கிறார். அதை நீ செய்யும் பொழுது அது உன்னுடைய இருதயத்துக்கு திருப்தியாக இருக்கும். ஆனால் நீ எப்போ உலகத்தின் காரியங்களை ஆசைப்படுகிறாயோ, எப்போ இதெல்லாம் கிடைக்கும்னு ஆசைப்படுகிறாயோ, எப்போ இதெல்லாம் வாங்கலான்னு ஆசைப்படுகிறோ, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம்? லோனை போடுறோம். ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறோம்? கரெக்டாக இல்லையா? உடனே ஏதாவது ஒன்று பண்ணணும், லோனை போட்டு அதை லோனை கட்ட முடியாமல் ஏதாவது ஒரு காரியத்தில் போய் மாட்டிக்கொண்டு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஐயோ, இது எனக்கு கட்ட முடியலையே, இந்த தேதி வந்துடுச்சு, அந்த தேதி வந்துடுச்சு. ஆண்டவர் கொடுக்க விரும்பினால் ஆண்டவர் கொடுப்பார். அந்த ஒருவேளை ஆண்டவர் கொடுக்க விரும்பினால் நீங்கள் லோன் எடுத்தாலும் ஆண்டவர் அதை கட்ட உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க? லோன் எடுக்கிறதே தப்புன்னுவாங்க. லோன் எடுக்கிறதே தப்பு, பைபிள் பிரகாரம் லோனே எடுக்கக்கூடாது, லோன் எடுத்தால் தப்பு, இது என்ன புது சத்தியமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தின் காரியங்களை பார்த்தோம் அப்படின்னா, நாம் ஏதாவது சிறிய காரியம் வாங்க வேண்டும் என்றால் கூட நாம் பேங்க் மூலமாக லோன் எடுப்பது தவறு கிடையாது. ஏனென்றால் ஆனால் அதை கட்டுவதற்கு கர்த்தருடைய சித்தமாய் இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். God will help you to build. God will help you to buy. If it is according to God's plan, கர்த்தருடைய சித்தமாய் இருந்தால் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கினா டெஃபினட்டாக கஷ்டப்படுவீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான்,
உங்களுக்கு கொடுக்கப்பட்டதில் நீங்கள் திருப்தியாக இருந்தால் ஆண்டவர் நீங்கள் என்ன வைத்திருக்கிறீர்களோ அதை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். அதனால தான் வர்ஷிப்பில் கூட சொன்னேன், 5000 பேருக்கு ஆண்டவர் 5000 பேரை ஆண்டவர் போஷித்தார். எப்படி போஷித்தார்? 5000 அப்பத்தை வைத்து போஷித்தாரா? இல்லை. கொடுத்தது எவ்வளவு ஆண்டவர்கிட்ட கொடுத்தாங்க? 5 அப்பம் 2 மீனை கொடுத்தாங்க. கரெக்டாக இல்லையா? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு ஆண்டவர் கேட்டார். ஆண்டவர் கால்குலேஷன் போட்டு இது உங்களால் வாங்க முடியுமா? எல்லார்ட்டையும் ஒரு கலெக்ஷன் போடுங்க, எல்லார்ட்டையும் என்னென்ன காசு இருக்குது எல்லாரும் ஒரு கலெக்ஷன், எல்லாம் கையில் இருக்குது காலில் இருக்குது எல்லாத்தையும் கட்டி போடுங்க, நம்ம எல்லாம் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடலாம். அப்படி ஆண்டவர் சொல்லவில்லை. ஆண்டவர் சொன்னது இதுதான், உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை கொண்டு வாருங்கள், நான் அதை ஆசீர்வதித்து உங்களுக்கு பல மடங்கு ஆக்கி தருவேன் என்று. அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் உங்ககிட்ட இருக்கிறத நீங்கள் கொடுத்தாலே ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து நமக்கு பல மடங்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். அல்லேலூயா. ஆனால் அது நம்ம வைத்துக்கிறதுக்கு இல்லை, நாட் ஃபார் அஸ் டு கீப். அதுதான் பிரச்சனை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆஹா ரொம்ப சந்தோஷம், அதை நாம் வைத்து கொள்வதற்கு இல்லை. பைபிளில் எல்லா இடத்துலையும் பாருங்கள், இந்த பைபிளில் ஜெனிசஸ் 1:1 ரெவலேஷன் கடைசி புத்தகம் முடியும் வரை நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் ஆசீர்வதித்தால், ஒரு மனிதனை ஆசீர்வதித்தால் மற்றவர்கள் ஆசீர்வாதம் பெறுவதற்கு தான் அவனை ஆசீர்வதிக்கிறார். கரெக்டாக இல்லையா? ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், அந்த சந்ததிகள் ஆசீர்வாதம் பெற. கரெக்டாக இல்லையா? தாவீதை ஆசீர்வதித்தார், தேசம் முழுதும் ஆசீர்வாதம் பெற. யாரெல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரோ அவர்கள் சந்ததிகள், அவர்கள் நண்பர்கள், அவர்கள் கூட இருக்கிறவர்கள், அந்த சமுதாயம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். சுதந்திரித்து கொள்ளும் காரியம் என்ன என்று நாம் பார்க்க வேண்டும். நேரம் இல்லை, அதனால் கடைசியாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 4 அதிகாரம் 13 வசனம் பாருங்க. ரோமர் 4 அதிகாரம் 13 வசனம். இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வது எப்படி என்றால் விசுவாசத்தினால் மட்டும்தான் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். யாரை விசுவாசிக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆண்டவராயிருந்து தகப்பனாயிருந்து உங்களை வழிநடத்துவார், அனைத்தும் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாவற்றையும் ஆண்டவரால் செய்ய முடியும். இன்னொரு வசனம் படிங்க, மடிச்சு வைக்காதீங்க. இன்னொரு வசனம் படிங்க. 1 பேதுரு 1 அதிகாரம் 3 வசனம் படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். அழியாதது, imperishable inheritance God says he will give you. Hallelujah. God says I will give you imperishable, அழிய முடிய incorruptible inheritance to you. அழியாத சொத்தை உனக்கு நான் தருவேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் உன்னை என்னுடைய சொத்து என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரை பார்த்து நம்ம என்ன சொல்லணும்? ஆண்டவர் நீங்களே என்னுடைய சொத்து என்று சொல்ல வேண்டும். ஜெபிப்போம், கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் காணிக்கை எடுக்கலாம். ஹல்லேலூயா. உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா. உம்மாலே எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும், ஆகும் எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும்,
உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். சொல்லுங்க, ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும், உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தேவரீர், இந்த வசனத்தை வார்த்தை மூலம் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே தேவரீர், அப்பா நாங்களும் சொல்கிறோம் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீங்கள் தான் எங்கள் சொத்து ஆண்டவரே. யூ ஆர் அவர் இன்ஹெரிட்டன்ஸ் லார்ட். அப்பா தேவரீர், நீங்கள் தான் எங்கள் சொத்து ஆண்டவரே. ஹல்லேலூயா. தாவீது சொன்னான், அதனால அல்ல ஆண்டவரே, எங்களுக்கே நல்லா தெரியும் ஆண்டவரே, நாங்கள் எதுவும் இல்லை, ஒன்றுமே இல்லாமல் சாதாரண எளிய மக்கள் ஆண்டவரே. எங்களுக்கு நன்றாக தெரியும், நாங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம்னா அது நீங்க தான் காரணம் ஆண்டவரே. யூ ஆர் த ரீசன் that we are here today, Lord Jesus. உயர்த்தினவர் நீர்தான் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீங்கள் தான் எங்களுடைய மிகப்பெரிய சொத்து ஆண்டவரே. இந்த உலகத்தின் காரியங்களை நாங்கள் ஓட அப்பா கர்த்தாவே ஆசைப்படவில்லை ஆண்டவரே. நீங்கள் கொடுப்பதை உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே. அதற்காக சோம்பேறியாக இருக்க விரும்பவில்லை ஆண்டவரே. நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நடத்துங்க ஆண்டவரே. அதன்படி நாங்கள் ஓடி உழைத்து உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இயேசுவே, நீங்கள் தான் எங்களுடைய மிகப்பெரிய சொத்து ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவரீர் அப்பா, உலகத்தை அழியாத பொருட்கள் எங்களுக்கு சொத்தாய் வைத்திருக்கீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்ரி. எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை பார்த்து நீங்க நீதான் என்னுடைய சொத்து என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். அதை நினைக்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு அப்பா தேவரீர், தேங்க்யூ லார்ட். யாரும் எங்களை பார்த்து இதை சொன்னதில்லை ஆண்டவரே. நீங்க மட்டும்தான் எங்களை பார்த்து நீ தான் எனக்கு இருக்கிற சொத்து என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. வேற யாரும் எங்களை பார்த்து இதை சொன்னதில்லை ஆண்டவரே. ஒன்லி யூ லார்ட் ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். ஹெவன்லி ஃபாதர், இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. யூ லவ் அஸ் லார்ட். நீங்கள் எங்களை நேசிக்கிறீங்க, அதற்காக நன்றி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பா, இந்த ஆராதனை முழுவதும் உங்களுடைய கரத்தில் கொடுத்து பா தேவரே நீர் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. ஒவ்வொருத்தரையும் கர்த்தாவே, செய்தியை கேட்ட ஒவ்வொருத்தரும் மனம் மாறட்டும், வழி நடத்துங்க. கவலைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழட்டும், ஆசீர்வதிங்க ஒவ்வொருத்தரும். இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.